அது விக்னேஷ் சிவன் என் ஃப்ரெண்டு. அவர் வந்து சொன்னாரு, நானும் முன்னாடி இருக்கேன். இந்த படத்தில் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டாங்க. நீ எதுவுமே வரல. சும்மா வா ஏதாவது ஒன்று பண்ணுன்னொன்னே, நாங்கள் ஆன் த ஸ்பாட் போயிட்டு பண்ணது அது. பட் அன்னைக்கு எனக்கு சூர்யா சாரை டைரக்ட் பண்ணணும். இல்லை நான் டைரக்ட் பண்ணணுன்னே எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு நான் ஏன் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னா, தெரில எனக்கு வந்த ரோல்ஸ் எதுவுமே பிடிக்கல. நான் நல்லாவே நடிக்கல. இப்போ என்ன நல்லா நடிக்கிறேன் தெரில. ஐ கெட் பெட்டர் வித் எவ்ரி ஃபில்ம். பட் ஆனால் எனக்கே நான் எதாவது பண்ணிக்கணும். சி வென் திஸ் பாய் கென் ஃபர்ஸ்ட் நான் வந்து சொர்க்கவாசல் படம் ஷூட் பண்ணும்போது அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஷூட்டிங் வரும்போது he stayed with me for 2 days. அப்போ வந்து he had bigger director names, bigger actors telling him இந்த படம் நான் பண்ணலாம், அந்த படம் பண்ணலாம். ஸோ 2 நாள் முடிச்சுட்டு போகும்போது சொன்னேன், சரி நாளைக்கு இவங்களாம் ஒன்று வச்சு பண்ணலனா, இதுக்கு நீ வெயிட் பண்ணுற ஓகே, இது நடக்கலைன்னா அவன் பார்த்தான் அப்படியே, நீயே உனக்கு பண்ணிக்கோடா, இவன் பண்ணுவான் அவன் பண்ணுவானா, நம்ம வெயிட் பண்ணே தான் இருக்கணும், நீயே பண்ணிக்கோடா அப்படின்னா. ஒரு 6-8 மாதம் அவன் கூட இருந்து எனக்கு எந்த காலுமே வரல. ரேண்டம் டே கால் மீ அண்ட் சார், அண்ணா உங்களை பார்க்கணும் சார், ஆஃபீஸ் வாடானா ஆஃபீஸ் வந்தால் he narrated to me this film Youth. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நரேட் பண்ணால் எக்ஸ்ட்ரானரி நரேஷன். படம் நான் வந்து எப்படி வந்திருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லும்போது அவ்வளோ 10 கேரக்டர் மாதிரி அவனே நடிச்சு காமிக்கிறான். அந்த பொண்ணு மாதிரி, அந்த பையன் மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி, அப்பா மாதிரி, எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஐ ஃபெல் சி youth or youth success is not the story or not the presentation, not the making. I've not seen the film, but I feel that entire film is Ken's energy.